கடந்த கால வரலாற்றில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்று சங்கீத புத்தகம் சொல்கிறது. ஜெபம் பண்ணுவோம். எங்களை படைத்து எங்கள் மேல் ஆளுகை செய்து உங்களுடைய விருப்பப்படி நடத்துவதற்கு ஆசைப்படுகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உங்களுடைய விருப்பத்தின்படி நடப்பது எங்களுக்கு நல்லது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கடந்த கால வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். புதிய வேதாகம விளக்க உரை புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. அதில் சங்கீத புத்தகத்திற்கான விளக்க உரைகளை 2 பேர் எழுதியிருக்கிறார்கள். ரெகோஸ்லாவா சாண்ட்ராக் எனும் சகோதரி 76 150 சங்கீதம் வரை உள்ள சங்கீதங்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். இவர்தான் இந்த காலாண்டு பாடப்புத்தகத்தை எழுதியிருக்கிறவர். மார்டின் ஜி கிளிங்பேல் எனும் போதகர் முதல் 75 சங்கீதங்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். இக்காலாண்டு பாடப்புத்தகத்திற்கான துணை புத்தகத்தை இவர் எழுதியிருக்கிறார். இவர் 1986 ஆண்டு ஆஸ்திரியாவில் உள்ள அட்வென்டிஸ்ட் கல்லூரியில் படித்து வந்தார். இவரும் இவருடைய நண்பர்களும் ஒரு நாள் காலை உணவுக்காக கல்லூரி உணவகத்தில் உட்கார்ந்திருந்த போது கல்லூரி முதல்வர் இவர்களை அழைத்தார். இன்றைக்கு உங்களுக்கு வகுப்பு கிடையாது, ஆனால் இங்கிருந்து 2 மணி பயண தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அங்கே ஒரு முதிய பெண்மணியின் அடக்க ஆராதனை நடக்க இருக்கிறது. அதில் பாட்டு பாடுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரே ஒரு அட்வென்டிஸ்ட் விசுவாசி இருக்கிறார். அந்த பெண் தான் உங்களை அழைத்திருக்கிறார். இறந்தவர் அட்வென்டிஸ்ட் இல்லை, இருந்தாலும் நீங்கள் போய் பாட்டு பாடி வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் ஒரு காரிலே சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று கார் நின்று விட்டது. ஏன் நின்று விட்டது என்பதை அவர்கள் ஆய்ந்து பார்த்தபோது என்ஜினிலிருந்து என்ஜின் எண்ணெய் சொட்டுவதை அவர்கள் பார்த்தார்கள். இதை எப்படி சரி செய்வது என்கிற யோசனையில் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது அருகிலே ஒரு பெட்ரோல் நிலையம் இருப்பதை பார்த்தார்கள். இது ஒரு காட்டுப்பாதை. பொதுவாக பெட்ரோல் நிலையங்கள் அதிகமாக இருக்காது. அருகில் பெட்ரோல் நிலையத்தை பார்த்து மாத்திரத்தில் தன்னுடைய காரை அங்கே தள்ளி கொண்டு போனார்கள். அங்கே காரை செப்பனிடுவதற்கான செப்பனிடு நிலையம் ஒன்றும் இருந்தது. மிகுந்த ஆச்சரியம். ஏதோ தடை என்று நினைத்தால் இந்த தடைக்கு மத்தியிலும் தேவனுடைய நடத்துதலை பார்க்க முடிகிறதே என்று அவர்கள் யோசித்தார்கள். அந்த காரை பரிசோதித்து பார்த்த கார் பழுது நீக்குகிறவர் அவர்களை பார்த்து சொன்னார், இதை சரி செய்வதற்கு பல மணி நேரமாகும், உடனடியாக செய்ய முடியாது. அவர்கள் மனம் சோர்ந்து போயிற்று. அடக்க ஆராதனைக்கு எப்படி போய் சேர்வது என்று நினைத்து கொண்டிருந்த போது அவருடைய காரின் காப்பீட்டு காகிதங்களை அவர் வாங்கி பார்த்தார். அவருடைய காப்பீட்டில் இது போன்ற சூழ்நிலையில் வாடகை கார் ஒன்று ஏற்பாடு செய்து கொள்வதற்கான வசதி இருந்ததை அவர் கண்டுபிடித்து நீங்கள் வாடகை காரிலே செல்லலாம் என்று சொன்னார். நாங்கள் வாடகை காருக்கு எங்கே செல்வது, இங்கே எப்படி வாடகை கார் கிடைக்கும் என்று இந்த மாணவர்கள் சொன்னபோது அவர் சொன்னார், நாங்களே அதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம், எங்களிடத்தில் கார்கள் இருக்கின்றன, நாங்கள் உங்களுக்கு ஒரு காரை தருகிறோம் என்று காரை கொடுத்தார்கள். ஐயோ, அவருக்கு ஒரே சந்தோஷம். இது சரி செய்வதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார்கள். கிட்டத்தட்ட $200 என்று சொன்னார். அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் கார் கிடைத்து விட்டது, போய் முதலில் பாட்டு ஆராதனையை நடத்துவோம் என்று அங்கே சென்றார்கள். தேவ இரக்கங்களை பற்றிய பாடல்களை பாடினார்கள். பாடல்கள் மக்களுடைய மனதை தொட்டன. அவர்களை அழைத்த அட்வென்டிஸ்ட் பெண்மணி மார்டின் ஜி கிளிங்பேலை பார்த்து, உங்கள் பாடல்கள் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தன. இங்கே வந்திருந்த அனைவருக்குமே தேவனுடைய இரக்கத்தை பற்றி இந்த பாடல்கள் அவர்களுக்கு மனதிலே ஒரு சமாதானத்தை கொடுத்தது. மிக்க நன்றி என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து குலுக்கினார். அப்பொழுது கையில் ஒரு காகிதம் பட்டது. கை குலுக்கி விட்டு அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு நகன்று விட்டார். காகிதம் என்ன என்று பார்க்காமல் இவரும் பைக்குள்ளே வைத்து கொண்டார். ஏனென்றால் இன்னும் அநேகர் வந்து இவர்களை பாராட்டி பேசினார்கள். மிகுந்த சந்தோஷம். நாம் வந்தது இந்த கிராமத்து மக்களுக்கு மிக ஆறுதலாக இருந்திருக்கிறது. தேவன் இன்றைக்கு நம்மை பயன்படுத்தியதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அங்கே இருந்து
புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன்னதாக தனியாக அவர்கள் ஜெபித்த போது ஆண்டவருடைய நடத்துதல்களை எண்ணி நன்றி சொன்னார்கள். காரில் ஏறின உடனே $200 வேண்டுமே என்கிற எண்ணம்தான் அவருடைய மனதை பாதித்தது. அப்பொழுது மார்ட்டின் தனது பைக்குள்ளாக கையை விட்டபோது அங்கே 2 தாட்கள் இருந்தன. 2ஐயும் எடுத்து பார்த்தால் அது வெறும் காகிதம் அல்ல, பணம். கிட்டத்தட்ட $200. ஒரே ஆச்சரியம். தேவன் அற்புதமாக அன்றைக்கு நடத்தினார். எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தினார். தடைகள் பல ஏற்பட்ட போதிலும் தடைகளுக்கு மத்தியில் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்கள் வந்திருக்கும். இந்த உலகத்தில் கஷ்டங்களே வராமல் இருப்பது இல்லை. ஆனால் கஷ்டங்களுக்கு மத்தியில் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்ததை நம்முடைய அனுபவங்களிலே நாம் பார்த்திருப்போம். அந்த அனுபவங்களை நாம் நினைத்து பார்ப்பது நமக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் என் விசுவாச பயணத்தின் துவக்கத்தில் தேவன் செய்த அநேக அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டன. இன்று வரை அவைதான் எனக்கு ஆறுதலாக இருந்து வருகின்றன. அன்று மாத்திரமல்ல, இன்று வரை பல அற்புதங்களை நான் பார்த்து வருகிறேன். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் துவக்கம் ஆரம்பத்தில் நடந்த அற்புதங்கள் தான். வரலாற்றை நாம் யோசித்து பார்ப்பது நமக்கு மிகவும் நல்லது. கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது முன்பு நடத்தின ஆண்டவர் இன்னமும் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு ஆறுதலை தருகிறது. சங்கீதங்களிலே பல சங்கீதங்கள் கர்த்தருடைய மகத்துவ செயல்களை போற்றி பாடப்பட்டவை. இந்த சங்கீதங்களை ரட்சிப்பின் வரலாற்று சங்கீதங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த வரலாற்று சங்கீதங்களை நாம் படிக்கும்போது முன்னோர்களை நடத்திய ஆண்டவர் நம்மையும் நடத்துவார் என்கிற தைரியத்தை நமக்கு தருகின்றன. 5 விதமான வரலாற்று நிகழ்ச்சிகளை சங்கீதங்களிலே பார்க்கிறோம். சிருஷ்டிப்பு, முற்பிதாக்களின் காலம், எகிப்திலிருந்து யாத்திரை, கானான் தேசத்தை வெல்லுதல், தாவீதின் ஆளுகை ஆகிய வரலாற்று நிகழ்ச்சிகள் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. முந்தி நடந்தவற்றை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்ற சங்கீதங்கள் அதை பற்றி என்ன சொல்கின்றன? 78ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆம், கடந்த காலத்து சம்பவங்கள் எல்லாம் ஓமைகளாக பார்க்கப்பட வேண்டியவை என்று இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். பவுல் கூட திருஷ்டாந்தங்கள் என்று அழைப்பார். நடந்த சம்பவங்கள் வெறும் சம்பவங்கள் இல்லை, நமக்கான திருஷ்டாந்தங்கள், நமக்கான ஓமைகள். அவையிலே மறைபொருள்கள் இருக்கின்றன. இந்த சம்பவங்களை எல்லாம் ஆசாப் கேள்விப்பட்டு அறிந்தாராம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் என்று சொல்கிறார். ஆம், அப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு நடந்த சம்பவங்களை சொன்னார்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், அவைகளை மறக்காமல் சொல்லுவோம். என்ன சொல்வார்களாம்? கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்கிறார். தேவன் எவ்வளவுக்கு வல்லமை உள்ளவர்! அவர் என்ன அதிசயங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், முன்னோருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறார். இதை கேட்க கேட்க என்னுடைய உள்ளம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் வளருகிறதாக மாற முடியும். முன்னோரிடமிருந்து 2 விதங்களில் நாம் கற்றுக்கொள்ளலாம். முன்னோருடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முன்னோருடைய தவறுகளிலிருந்து என்ன தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த சங்கீதங்களில் இந்த பாடங்களை நாம் படிக்கிற அதே சமயத்தில் தேவன் உண்மையுள்ளவர் என்கிற உண்மையையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செய்த அற்புதங்களை, அதிசயமான கிரியைகளை பாடல்களாக சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார், பலமிக்கவராக இருந்தார். அதுதான் நமக்கு ஆறுதலை தர வேண்டும். இந்த இஸ்ரவேலருடைய வரலாற்றை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 3:29 படி நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கிறோம். எனவே இஸ்ரவேலில் வம்சத்தில் நாம் மாம்ச பிரகாரமாக பிறக்கவில்லை என்றாலும் நாம் ஆபிரகாமின் சந்ததியர், நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். எனவே முன்னோருடைய
வரலாறு என்று சொல்லும்போது இஸ்ரவேலுடைய வரலாறு தான் நம்முடைய முன்னோருடைய வரலாறு. பண்டைய இஸ்ரவேலின் வரலாற்று பாரம்பரியம் நம்ம ஆவிக்குரிய பாரம்பரியம். இந்த மக்களுடைய வரலாற்றின் ஒரு பகுதியாக நம்மை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய கடந்த காலம் நம்முடைய கடந்த காலம். எனவே அவருடைய கடந்த காலத்தை நாம் ஆராயும் போது நம்முடைய கடந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? கர்த்தருடைய இடைவிடாத உண்மை. தேவன் உண்மையுள்ளவர் என்றால் தேவன் நம்பத்தகுந்தவர் என்ற அர்த்தம். உண்மை என்றால் நம்பகத்தன்மை. தேவனை நாம் நம்பலாம் என்று சங்கீதங்கள் நமக்கு சொல்கின்றன. சங்கீதம் 78 3 வரலாற்று சகாப்தங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சகாப்தத்திலிருந்தும் ஆசாப் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். யாத்ராகம காலம், நியாயாதிபதிகளின் காலம், தாவீதின் காலம் என்று 3 காலங்களை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை இஸ்ரவேலரின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. அவர்கள் செய்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. நாம் தேவனை நம்ப வேண்டும், அவருடைய உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த வரலாறு நமக்கு போதிக்கிறது. யாத்ராகம காலத்தை பாருங்களேன். எகிப்திலே பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள் என்று சங்கீதம் 78 சொல்கிறது. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளவில்லை, அவருடைய கட்டளைகளின் நடக்க சம்மதிக்கவில்லை, அவருடைய செயல்களை மறந்து விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்து விட்டார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவருடைய ரட்சிப்பை அவர்கள் நம்பாமல் போனார்கள். தேவனை நம்புவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. அதை செய்யாத போது நாம் ரட்சிப்பை இழந்து போவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. தேவனை விசுவாசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடந்த கால வரலாற்றிலிருந்து அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு நம்பத்தகுந்தவர் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவரை விசுவாசிப்பது நமக்கு எளிதாக இருக்கும். அப்படி அவர்கள் நம்பாமல் இருந்த போதிலும் தேவன் அவர்களை அழிக்கவில்லை. இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார் என்று 38ஆம் வசனம் சொல்கிறது. அவர்களை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரைக்கும் அழைத்து வந்தார். இந்த பருவதத்திலே அவரை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்கிறது. ஆம், அவர்கள் தேவனை முழுவதுமாக நம்பவில்லை என்றாலும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். தேவனை நாம் நம்பாமல் போகும்போது நாம் ரட்சிப்பை இழந்து போவோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் திருந்தினால், மனம் மாறினால் தேவன் உடனடியாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அதன் பிறகு நியாயாதிபதிகள் காலத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை பிற தேசத்து இடத்திலே குடியேற்றினார். தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தார். கானான் தேசத்திலே இருந்த ஜாதிகளை துரத்தினார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள். அதன் விளைவாக அவர்கள் பட்டயத்துக்கு இரையாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தேவன் வேண்டாம் 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 என்று அவரை தள்ளிவிட்டோம் என்றால் ஒரு நாள் தேவன் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார். அப்பொழுது நமக்கு அழிவு ஏற்படும். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாராம்? நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நித்திரை தெளிந்தவரை போல, திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போல நமக்கு உதவி செய்வதற்கு முன் வருகிறார். சத்துருக்களை அவர் அடிக்கிறார். அவர்களுக்கு நித்திய நிந்தியை வர பண்ணுவார். தாவீதின் காலத்திலும் தேவன் எப்படிப்பட்ட ஆளுகையை கொடுத்தார் என்பதை குறித்து இந்த சங்கீதம் சொல்கிறது. யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை ராஜாவாக கொண்டு வந்தார். ஆம், இன்றைக்கு நீங்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவரை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை ஆளுகை செய்கிறவராக அவர் மாற்றுவார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியை மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று 72ஆம் வசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்கிறவர்கள் உங்களை அழிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்படைத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சரியாக ஆளுகை செய்வதற்கான நல்ல அற்புதமான மக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். தாவீதை இஸ்ரவேல் தேசத்துக்கு தந்தது போல
உங்களுக்கும் தருவார். தேவனை நம்புவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நம்பாமல் போனபோது பல கஷ்டங்களை நாம் அனுபவித்தோம் அல்லவா? அந்த கஷ்டங்கள் நமக்கு வேண்டாம் என்றால் அவரை முழுவதும் நம்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வரலாற்றை நாம் நினைவு கூறும்போது தேவனை துதிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அப்படி வரலாற்றை நினைத்து தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சங்கீதம் 105 நம்மை அழைக்கிறது. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று இந்த சங்கீதத்தின் முதல் பகுதி நம்மை அழைக்கிறது. அவர் செய்த அதிசயங்கள் என்றால் அவர் செய்த அசாதாரணமான காரியங்கள், அவருடைய அற்புதங்கள் என்றால் தேவ வல்லமையின் வெளிப்பாடுகள், நியாயத்தீர்ப்புகள் என்பது எகிப்தியருக்கு கிடைத்த தண்டனைகள். எகிப்திலே அவர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து அவரை நாம் தேடுவதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்று அழைக்கிறார். தேவன் நம்மை நடத்திய விதத்தை நாம் மறந்துவிட்டோம் என்றால் நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. கர்த்தருக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை உறவில் முக்கிய பங்காற்றின நிகழ்வுகளை குறித்து சங்கீதம் 105 பேசுகிறது. இங்கே மனிதனுடைய தவறுகளை குறித்து பேசவில்லை, அதற்கு பதிலாக தேவனுடைய அற்புதமான வழிநடத்துதலை குறித்து பேசுகிறது. கோத்திர பிதாக்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்பதை சொல்கிறது, பாடுகளை சகித்து கொண்டார்கள் என்று சொல்கிறது, நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்கள் என்று சொல்கிறது, உண்மையாக வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறது, அதனால் மிகுந்த நன்மைகளை பெற்றார்கள் என்று சொல்கிறது. சங்கீதம் 105 பொறுமையாக வாசித்து பாருங்கள். தேவனை துதிப்பதற்கான பல காரணங்களை அந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம். முற்பிதாக்களிடம் தேவனுடைய நடத்துதல் இருந்ததை சங்கீதம் 105 வெளிப்படுத்துகிறது. அவர் செய்த உடன்படிக்கையின் பிரகாரமாக அவர் நடந்து கொண்டார். அவர் கொடுத்த ஆணையை நிறைவேற்றினார். அக்காலத்தில் ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, ஈசாக்காக இருந்தாலும் சரி, யாக்கோபாக இருந்தாலும் சரி, கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் பரதேசிகளாக இருந்தார்கள், ஆங்காங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை ஒடுக்குவதற்கு யாருக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. ஏன், ராஜாக்கள் கூட அவரால் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை நம்பினது போல நாம் நம்பினோம் என்றால் இன்றைய ராஜாக்கள் கடிந்து கொள்ளப்படுவார்கள். உங்களை அவர்களால் தொட முடியாது. உலகம் முழுவதையும் ஆளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் நீடிய பொறுமையும் நம்மேல் மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் அன்பாக இருக்கிற ஆண்டவர் மற்றொருடத்திலும் அன்பாக இருக்கிறார் என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் உதவி செய்து தான் வருகிறார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை அவர் வைத்தார். சில சமயங்களில் சில செயல்களை தேவனே செய்வது இல்லை, தேவன் அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிப்பதற்கு காரணம் நாம கூட இருக்கலாம். நாம் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணவில்லை என்றால் அதனுடைய பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அது தேவனே செய்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் அந்த பிரச்சனையில் நான் தப்புவதற்கான ஏற்பாட்டையும் அவர் செய்து விடுகிறார். அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பினார். அவன் ஒரு பெரிய நிர்வாகியாக இருப்பான் என்பதை 2 சொப்பனங்கள் மூலமாக யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அது நடக்கும் வரைக்கும் தேவனுடைய வசனம் அவரை புடமிடுகிறது. இப்போது உள்ளது போல எழுதப்பட்ட வேதாகமும் அக்காலத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களோடு பேசினார், அவருடைய மனதிலே பேசினார். தேவனுடைய பேச்சுக்கு அவர் இடம் கொடுத்தார். அவர் புடமிடப்பட்டு சொக்க தங்கமாக மாறிய பிறகு ராஜா ஆள் அனுப்பி அவரை கட்டவிழ்க்க செய்தான். எதற்கு? ராஜாவுடைய பிரபுக்களை யோசேப்பின் மனதின்படி கட்டுவதற்கு, ராஜாவின் மூப்பர்களை ஞானிகளாக்குவதற்கு. ராஜாவின் வீட்டுக்கு யோசேப்பை ஆண்டவனும் ராஜாவின் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக ஆக்குகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். தேவனை நாம் துதிக்கலாம். யோசேப்புக்கு செய்த ஆண்டவர், யாக்கோபுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அன்றுபோல் இன்றும் அவரால் செய்ய முடியும்.
அன்று அவர்கள் உம்மை நம்பினது போல இன்று நாம் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? எகிப்தில் இஸ்ரவேலரை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கும்போது தேவனை துதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டாகின்றன. யாக்கோபு எகிப்துக்கு வருகிறார். அங்கே தேவன் அவர்களை பலுகி பெருக பண்ணுகிறார். அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். அதன் பிறகு தம்முடைய ஜனங்களை பகைக்க அவருடைய இருதயத்தை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட வேண்டும். எல்லாம் வசதியாக இருக்கிறது என்றால் அங்கிருந்து புறப்படுவதற்கு அவர்கள் மறுத்து விடுவார்கள். இதுவரைக்கும் தேவன் அவர்களை வேலையடைத்து பாதுகாத்து வந்தார். இப்பொழுது ராஜாக்கள் அவர்களுக்கு உபத்திரவம் கொடுப்பதற்கு அனுமதிக்கிறார். ஆனாலும் அங்கிருந்து அவர் புறப்பட பண்ணின போது வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டார்கள். பலவீனப்பட்டவர்கள் எவரும் அங்கே இல்லை. அவர்கள் புறப்பட்ட போது எகிப்தியர் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். ஏனென்றால் எகிப்தியர் அந்த இஸ்ரவேலருக்கு பயந்தார்கள். இவர்கள் போய்விட்டால் போதும் என்று நினைக்க துவங்கிவிட்டார்கள். அந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்தார். அதாவது ஆளுகை கொடுத்தார், சொத்து கொடுத்தார். முன்பு செய்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தவராக, ஆபிரகாமை நினைத்தவராக ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர்களுக்கு புறஜாதியாருடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் சுதந்திரத்துக் கொண்டார்கள். எதற்காகவாம்? தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு என்ற 44ஆம் வசனம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்காக ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஏன் நடக்க வேண்டும்? அது இன்னமும் ஆசீர்வாதமாக மாறுவதற்காக. தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தர் ராஜரிக்கப்படுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது என்ற 96ஆம் 97ஆம் சங்கீதத்தின் துவக்கங்கள் சொல்கின்றன. கர்த்தர் ராஜரிக்கப்படுகிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அது நிமித்தமாக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. வரலாற்றை நினைவு கூறும்போது தேவனை போற்றுவது மாத்திரமல்ல, வரலாற்றை நினைவு கூறும்போது நாம் மனம் திரும்பவும் வேண்டும். எகிப்தில் சிறைப்படுதல், வனாந்தரத்தில் அலைதல், கானானில் வாழ்தல் உள்ளிட்ட நாம் ஏற்கனவே பார்த்த முக்கிய நிகழ்வுகளை சங்கீதம் 106 மீண்டும் சொல்கிறது. ஆனால் அவர்கள் செய்த தவறுகளை இந்த சங்கீதம் சுட்டி காட்டுகிறது. நாம் என்ன சொல்ல வேண்டுமா? கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை நாம் சொல்ல வேண்டுமா? அவருடைய துதியையெல்லாம் நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? எப்பொழுது நாம் அதை செய்ய முடியும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நன்மை அடைவதை நான் பார்க்கும்போது, அந்த தேசத்து மக்களுடைய மகிழ்ச்சியினால் நான் மகிழ்ந்து அவருடைய சுதந்திரத்தோடு நாம் மேன்மை பாராட்டுவோம். தேவன் அவர்களுக்கு காட்டின கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று இங்கே சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார். மற்றவர்களுக்கு நடக்கிற நன்மைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா? அது நிமித்தமாக நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? மற்றவர்களுக்கு காட்டுகிற அதே கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த தன்மை நம்மிலே வளர வேண்டும். இந்த சங்கீதம் தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொல்கிறது. அநேக பாவங்கள், இஸ்ரவேலர் செய்த பாவங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. ஆனால் அந்த பாவங்களுக்கு மத்தியில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதும் காட்டப்படுகின்றது. சங்கீதக்காரன் சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணரவில்லை, சிவந்த சமுத்திர ஓரத்தில் அவர் கலகம் பண்ணினார்கள் என்று சொல்கிறார். கலகம் பண்ணியதற்கு காரணம் என்ன? முன்னாலே சிவந்த சமுத்திரம், பின்னாலே பார்வோனுடைய படை, 2 பக்கம் மலைகள், தப்புவதற்கு வழியே இல்லை. அப்பொழுது அவர் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் இதற்கு முன்னராக நடத்தியதை எல்லாம் மறந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து விடுதலை செய்து அழைத்து வந்தார் என்பதை மறந்து விட்டார்கள். ஆனாலும் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். யாத்திராகம் 15 மிரியாமோடு சேர்ந்தவர்கள் பாடிய பாடலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் கலகம் பண்ணிய பதிலும் அவர்களை ரட்சிக்கிறவராகவே இருக்கிறார். அதற்கு பிறகாவது தேவனை மறக்காமல் இருந்தார்களா? ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று 13-14 வசனங்கள் சொல்கின்றன.
அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்மாக்களில் ஒரு இழைப்பை அனுப்பினார். சில சமயங்களில் நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ அதை தேவன் நமக்கு தராமல் இருக்கலாம். அதனால் நமக்கு பிரச்சனை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் ஆயத்தமாக இல்லை. நாங்கள் என்ன கேட்கிறோமோ அது எங்களுக்கு வேண்டும். கேட்டதை கொடுத்தார். ஆனால் இழைப்பு வந்தது. 43 சொல்லியது, அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். எத்தனை தடவை விடுவித்தாலும் தங்கள் யோசனை நடக்க வேண்டும் என்று விரும்புவதனால தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தேவனுடைய யோசனை நடக்க வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் என்றால் நாம் இப்படி கலகம் பண்ண மாட்டோம். இப்படியெல்லாம் கலகம் பண்ணினாலும் 44 சொல்கிறது, அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவரை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். சிறைப்படுத்தினவர்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார்கள். காரணம், அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனுடைய உள்ளம் இரக்கமுள்ள உள்ளம் என்பதனால அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக எதிரிகளுடைய மனதை மாற்றுகிறார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலியா என்பார்களாக என்று சொல்லுகிறார். ஆம், அப்படியே ஆகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நம்முடைய நன்மையையே அவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் நமக்கு நன்மையை செய்ய விரும்புகிறார். சங்கீதம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறது? நம்முடைய பாவங்களை விட அவருடைய மாறாத அன்பு மிக பெரியது. அதுதான் 106 சங்கீதம் நமக்கு சொல்லுகிற நற்செய்தி. நம்முடைய பாவமா தேவனுடைய அன்பா என்று பார்த்தால் தேவனுடைய அன்பு பெரியது. நம்முடைய பாவத்தின் மத்தியிலே நாம் தேவனிடத்தில் சென்றால் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் செய்த நன்மையை பற்றி ஒரு உவமையாக ஆண்டவர் சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் எழுதுவதற்கு அனுமதித்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக ஏசாய தீர்க்க தரிசியில் அதே சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 80 தேவ மக்கள் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார்கள், என்ன நம்பிக்கைக்காக மன்றாடுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். தேசத்தின் கஷ்ட நிலையிலே பாடின சங்கீதம் தான் 80 சங்கீதம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்து விட்டதை நாட்டினீர், அதற்காக இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமைக்கும் படர்ந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை திராட்சை கொடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கானான் தேசத்தில் அந்த திராட்சை கொடியை ஆண்டவர் நாட்டுகிறார். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரம் மட்டுமாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. சமுத்திரம் என்பது மத்திய தரைக்கடல், நதி என்பது ஐபிராத் நதி. மத்திய தரைக்கடலுக்கும் ஐபிராத் நதிக்கும் இடையிலே இந்த நாடு செழிப்பாக இருந்தது. ஆனால் என்ன ஆயிற்று? இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? சங்கீதக்காரனுடைய வேதனை அதுதான். இப்படியெல்லாம் பெரிய நாடாக இருந்தது, இப்பொழுது ஏன் இந்த சூழ்நிலை? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. ஏன் இந்த சூழ்நிலை என்பதற்கான காரணத்தை சங்கீதக்காரன் அங்கே சொல்லவில்லை. ஆனால் ஏசாய் தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்கள். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கியதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. திராட்சை செடியை நட்டினார். நட்டினது மாத்திரமல்ல, அதற்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்தார். ஆனால் கசப்பான பழங்களை அது தந்தது. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. என்ன தேவனுடைய ஆசை, என்ன நடந்தது என்ன என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். நல்ல பழங்களை தர வேண்டிய திராட்சை செடி கசப்பான பழங்களை தந்தது. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதிகொண்டு போம். திராட்சை தோட்டத்துக்கு வேலியாக இருந்தது யார்? தேவன் தான்.
அதற்கு அடைப்பாக இருந்தது யார்? தேவன் தான். வேலையை எடுத்து போடுவேன், அடைப்பை தகப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் உங்களை விட்டு நீங்கி விடுவேன். எசேக்கியேலிலே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். தேவனை இஸ்ரேல் மக்கள் துரத்துகிறார்கள். தேவன் அவர்களை விட்டு புறப்பட்டு செல்கிறார். அதன் விளைவு தேசம் அழிக்கப்படுகிறது. இப்போது சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரணும். விசாரித்தல் என்பது நியாய விசாரணை இல்லை, உனக்கு என்னது தேவை என்று விசாரித்தல். உமது வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரணும் என்று ஜெபிக்கிறார். சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆரோன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அது தானே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். எனவே உங்களுடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று என்ன சொல்கிறார்? என்மேல் நீர் கிருபையாக இருமாட்டவரே, நீர் என்னை பாரும், உங்களுடைய கண்கள் என்மேல் நிலைத்திருக்கட்டும் என்று தேவனிடத்தில் வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். உமது வலதுகரம் உமது வலது பார்சித்து புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரின் மீதிலும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறார். வலது பார்சித்து புருஷன் என்பது வலதுகரம் நாட்டின கொடியாக இருக்கலாம். அது இஸ்ரவேல் தேசம்தான். எதற்காக? மேசியா அந்த தேசத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எனவே முதலாவதாக அது இஸ்ரவேலை சுட்டி காட்டினாலும் அது மேசியாவையும் சுட்டி காட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. மனுஷகுமாரன் என்பதும் அப்படித்தான். மேசியா வந்து தங்களை மீட்பார் என்கிற எண்ணம் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. தேவனை நம்பினார், தேவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வரலாற்றில் இன்னொன்றை பார்க்கிறோம். யார் ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு மேலே ஆட்சி செய்கிற ஒருவர் இருக்கிறார், அது நம்முடைய ஆண்டவர். யார் வேண்டுமானாலும் ஆண்டு கொள்ளட்டும். சில சமயங்களில் ஆட்சியாளர்களினால் நமக்கு உபத்திரவம் வருகிறதா, நமக்கு கஷ்டம் வருகிறதா? அதற்கு காரணம் அவர்கள் இல்லவே இல்லை. வேதாகமம் அதை தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு நாம் ஆளுகை செய்கிறவர்கள் மேல் குற்றச்சாட்டை வைத்துவிட்டு, சாக்கு போக்கை வைத்துவிட்டு நாம் தப்பிக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். இல்லவே இல்லை. காரணம் நாம் தான். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் அசீரியரால் உபத்திரம் வந்தபோது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், அசீரியன் என் சினத்தின் தண்டாயுதம். ஆம், இன்றைக்கு ஆளுகிறவர்கள் தேவனுடைய சினத்தின் தண்டாயுதமாக இருக்கலாம். நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, நம்மிடத்தில் அன்பு இல்லை, நம்மிடத்தில் நாம் சகோதரர்கள் மேலேயே பாசம் இல்லை. யார் யாரை கவிழ்ப்பது, எப்படி கவிழ்ப்பது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? நாம் அன்புடையவர்களாக மாறினால் அவருடைய மேலாதிக்கத்தின் அடிப்படையில் யார் ஆளுகை செய்தாலும் அவர்களால் நமக்கு எந்த உபத்திரவத்தையும் தர முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 135 சங்கீதக்காரன் சொல்கிற பாடங்களை பாருங்கள். அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் விடுதலை தருகிறவர், அவர் சுதந்திரம் தருகிறவர், எல்லாம் ஆழ்கிறவர் அவர் தான். எகிப்திலிருந்து விடுதலை தந்தார், வாக்குத்தத்த தேசத்தை கைப்பற்றுவதற்கு அவர் உதவி செய்தார். இதில் தேவனுடைய தயவும் உண்மையும் வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் உடன்படிக்கையின் ஆண்டவர் என்று 135 சங்கீதம் முதல் பகுதி சொல்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய குணத்தை பாடுங்கள், அது இன்பமானது, அவருடைய குணம் மிகவும் அருமையானது. கர்த்தர் யாக்கோவை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். தேவன் செய்த உடன்படிக்கையை இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. அந்த உடன்படிக்கையில் நாமும் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நமக்கு தெரிகிறதா? எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர்தான் என்பது நமக்கு தெரிகிறதா? ஆம், அவர் எல்லாம் ஆளுகிறவர். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். நமக்கு விரோதமானது என்று நாம் நினைத்தாலும் அவையெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானது தான். எதற்காக? தகப்பன் தண்டியாத புத்திரன் உண்டோ? நம்மை தண்டிப்பதற்கு யாரையாவது கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் தேவனுடைய சித்தம் அது நமக்கு நல்லது என்பதற்காகத்தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். எனவே தண்டிக்கிறவனை நாம் குறையாக பார்க்காமல் நம்முடைய குறைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
மேகங்களை எழும்ப பண்ணுகிறார், மழையுடன் மின்னலை உண்டாக்குகிறார், காற்றை புறப்பட பண்ணுகிறார். தேவனுடைய ஆளுகை இயற்கையின் மேலும் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேலிலிருந்து விடுதலை கொடுத்தார். எகிப்தில் ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து அனுப்பும்படியாக ஏற்பாடு செய்கிறார். அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே செய்கிறார்கள். அதன் விளைவாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். தேவனை நம்புவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. தேவனை நீங்கள் சார்ந்திருந்தால். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அநேகம் ஜாதிகளை அழித்தார், ராஜாக்களை கொன்றுபட்டார். இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக அவர்களுடைய தேசத்தை கொடுத்தார். அதன் விளைவாக சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். எப்பொழுதும் நாங்கள் உம்மை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். உம்முடைய குணம் மிக சிறந்த குணம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர்கள் பரிதாபப்படுவார். நீங்கள் நியாயவான்களாக இருந்து அவதிப்படுகிறீர்களா? உங்கள் நியாயத்தை அவர் பார்த்து கொள்வார். உங்கள் மேலே பரிதாபப்படுகிற ஆண்டவர் உங்களுக்கு தேவையான உதவியை நிச்சயமாக செய்வார். கர்த்தர் தங்களை கைவிட்டு விடுவாரோ என்று நாம் நினைக்கக்கூடிய பாடுகள் கூட தேவனுடைய சர்வ மகத்துவ கட்டுப்பாட்டின் கீழும் அவருடைய சர்வ மகத்துவ கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாகவும் இருந்தன. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கின்றன. ஏனென்றால் தேவனே வரலாற்றின் மேலாதிக்கம் கேட்ட கர்த்தர். எல்லாவற்றின் மேலும் அவருக்கு ஆதிக்கம் இருக்கிறது. அதை நம்புங்கள். அதை நம்பினால் எவரை பார்த்தும் நாம் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவன் சொன்ன வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. இதை இஸ்ரவேலுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. நம்முடைய பாதுகாப்புக்காக தற்போது கொடுத்துள்ள வாக்குறுதிகள், புதிய பூமியில் தேவனுடைய நீதியுள்ள ராஜ்யத்தையும் சமாதானத்தை நிறுவப் போகிற எதிர்கால வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று யோசபாத் சொன்னது எவ்வளவு உண்மையானது. பரலோகத்தில் இருக்கிற நம் ஆண்டவர் தான் தேவன். எல்லா ஜாதிகளுடைய ராஜ்யங்களையும் அவர்தான் ஆளுகை செய்கிறார். அது வடகொரியாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, தென்கொரியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அவருடைய மேலாதிக்கத்தின் கீழ் தான் எல்லாம் இருக்கிறது. அதை நம்பினால் யோசபாத் அனுபவித்த மகிழ்ச்சியையும் விடுதலையையும் நாமும் அனுபவிக்கலாம். அதை நம்பாமல் நாம் குறைபாடு பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் மனதில் நிம்மதி இல்லாமல் நாம் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருப்போம். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் கையிலே வல்லமை இருக்கிறது, அவர் கையிலே பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும். எனக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளை ஒன்று தான், யாராக இருந்தாலும் நீ அவர்களிடத்தில் அன்பாக இருந்துவிடு என்பதுதான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இதை செய்வதற்கு என்னால் முடியவில்லை என்றால் அவரை ஏன் நான் குறை சொல்ல வேண்டும், அல்லது மற்றவர்களை நான் ஏன் குறை சொல்ல வேண்டும்? யார் எப்பொழுது மன்னிக்கப்பட வேண்டும் அல்லது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். என்னை மன்னிக்கிற ஆண்டவர் அவர்களையும் மன்னித்தார் என்றார். நீ மன்னிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு நாம் யார்? தண்டனை அவசியம் என்றால் அவர் பார்த்து கொள்வார். அவர் நியாயம் உள்ளவர். அவர் நியாயம் உள்ளவர், அவர் ஆட்சி செய்கிறவர் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றால் நாம் மற்றவர்களை மன்னித்து விட்டு எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கலாம். எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் நிச்சயமாக நாம் அதை செய்ய முடியும். ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு அமெரிக்க மிஷனரி இவர் கூறினார். அங்கே ஒரு ஞானஸ்தானம் நடந்தது. 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஒரு வாலிபர் மிஷனரி ஏற்பாடு செய்திருந்தார். ஆழமில்லாத ஆறு ஒன்றிலே குழி தோண்டி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்போதும் கூட அவர்களை முற்றிலுமாக சாய்த்து மூழ்குவதற்கு அங்கே தண்ணீர் இல்லை, இடமும் இல்லை. அப்படியே அவர்களை தண்ணீருக்குள்ளே உட்கார வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தார்களாம்.
முதலாவது நபர் ஞானஸ்நானம் எடுத்தார். எடுத்தவுடனே வெளியே வந்து கைகளை உயர்த்து சந்தோஷமாக கத்திக்கொண்டே வெளியே ஓடி வந்தார். பார்த்த இந்த அமெரிக்க மிஷினரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இவர் இப்படி கத்திக்கொண்டு வருகிறார்? இரண்டாவது ஞானஸ்நானம் பெற்றவரும் அதே போல வெளியே கத்திக்கொண்டு சந்தோஷமாக ஓடி வந்தார். மூன்றாவது ஞானஸ்நானம் பெற்றவரும் அதே போல கத்திக்கொண்டு சந்தோஷமாக வெளியே ஓடி வந்தார். ஞானஸ்நானம் கொடுத்த வாலிப மிஷினரி இடத்துல இந்த அமெரிக்க மிஷினரி கேட்டார், என்ன காரணம்? ஏன் இவர்கள் கத்திக்கொண்டு வந்தார்கள்? ஞானஸ்நான ஆராதனையில் அமைதியாக நடக்க வேண்டும் அல்லவா, எதற்காக இப்படி என்று கேட்டபோது அந்த வாலிப மிஷினரி சொன்னாராம், பாவத்திற்கு மரித்தல் என்கிற கருத்தை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு சிரமப்பட்டார்கள். அதை புரிந்து கொள்வதற்கு இவருடைய மொழியிலே சரியான வார்த்தைகள் இல்லை. அதனால மிகவும் சிரமப்பட்டார்கள். இந்த கதையை அவர் இப்படி சொல்லி கொண்டு வந்தபோது அதை கேட்டுக்கொண்டிருந்த அமெரிக்கர்கள் சிரித்தார்களாம். உடனே இந்த கதையை அவர்களிடத்தில் சொன்ன மிஷினரி முறைத்து பார்த்தாராம். முறைத்து பார்த்துவிட்டு சொன்னாராம், இதை புரிந்து கொள்ள சிரமப்பட்டார்கள் என்பதை கேட்டு நீங்கள் சிரிக்கிறீர்கள். தண்ணீருக்குள் மூழ்கினால் செத்து போய்விடுவோம் என்று நினைத்தார்கள் என்றால் யார்தான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன் வருவார்கள்? அதை விளக்கமாக சொல்வதற்கு, அதன் அடையாள அர்த்தத்தை சொல்வதற்கு அவர்களிடத்தில் வார்த்தை இல்லை. அதனால் அந்த மிஷினரி என்ன சொன்னாராம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் சர்வலோக ராஜாவின் பிள்ளை ஆகிறீர்கள். அதனால் சந்தோஷமாக ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்தபோது நாங்கள் ராஜாவின் பிள்ளை என்ற மகிழ்ச்சியோடு அவர்கள் ஆரவரித்து வந்தார்கள். அதனால்தான் அந்த ஆரவர். ஆளுகை செய்கிறவர் நம்முடைய அப்பா என்பது நமக்கு புரிந்திருக்கிறதா? ஆளுகை செய்கிறவர் நம்முடைய அப்பா என்றால் அவரோடு உடன்படிக்கை செய்த மற்றவர்களும் அவருடைய பிள்ளைகள் தானே. இன்றைக்கு திருச்சபையில் என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர், சபையில் என்னோடு வேலை செய்கிற போதகர், எல்லோரும் சகோதர சகோதரிகள் தானே. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறதா? அவர் ஆளுகை செய்கிறார் என்றால் என்ன பிரச்சனை வந்தாலும் அவரிடத்தில் விட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? நம்மால் முடிகிறதா? நாமே ஆளுகை செய்ய பார்க்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த கால வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தால் அவர் செய்வதை நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்வோம். ஆளுகையை அவர் கையில் நாம் விட்டு விடுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்வதற்கு இன்றைக்கு ஒப்படைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஒப்படைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை காண செய்வீர் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறேன். நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே. என்னுடைய சகோதர சகோதரிகள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். உதவி செய்யும். எங்கள் அருமையின் அவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.